இந்த சுடரோட இந்த கனவுகள்லாம் இப்படி கலைஞ்சு போகும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது விஜய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. அடுத்ததா கதிரேசனோட வீட்லயே ரேணுகாவா செட்டில் ஆகணும்னு நெனச்சாங்க. ஏன்னா கதிரேசனோட சொத்தும் கிடைக்க போகுது. அதே மாதிரி விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட அடையாளங்கள்லாம் மறைஞ்சு ரேணுகாவா மாறி, இங்க நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கடைசியில இந்த சுடர் இப்படி அசிங்கப்பட்டு போய் நிப்பா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவ பாட்டுக்கு வந்த வேலைய பார்த்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போயிருந்தா அப்படின்னா, உண்மையிலேயே இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இங்க அவ செஞ்ச வேலைகள் ஒவ்வொன்னும் கடைசியில நம்ம மல்லிய பகைச்சுக்கிட்டு, மல்லி இப்படி சிறப்பான சம்பவத்த இந்த சுடருக்கு செஞ்சு விடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அந்த அளவுக்கு சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே இந்த சுடர் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்ட நம்ம மல்லி குடுக்க போறாங்க. அதாவது இப்போ இந்த சுடர், ரகு இவங்க எல்லாரையுமே போலீஸ் கைது பண்ண போறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சிறப்பான சம்பவத்த இங்க நம்ம இவங்க செஞ்சு விட போறாங்க. அதாவது அ நம்ம மல்லி, அடுத்ததா நல்ல தம்பி போலீஸு இப்படி எல்லாருமே செம்மையான ஒரு மாஸ் காட்டப் போறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி அந்த ரவுடிய ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா வண்டிய பார்த்த உடனே கண்டுபிடிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த வண்டியில ஏதோ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. அத வச்சு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லி, உண்மையிலேயே இவங்க நம்பர் பிளேட்லாம் மாத்துறாங்க. ஆனா அந்த வண்டிய நார்மலா வச்சிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்ல. ஆனா ஸ்டிக்கர ஒட்டுறது, அத ஒட்டுறது, இத ஒட்டுறதுன்னு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் நாசூக்கா செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா கடைசியில இந்த ரவுடிங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க இல்லையா? அதனால கொஞ்சம் யோசிச்சு பார்த்தே ஆகணும் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம இவங்க அதாவது விஜய் மல்லிக்கு ஃபோன் பண்றாங்க. "மல்லி எங்க இருக்க? கிளம்பி வா" அப்படின்ற மாரி சொல்லி, அவங்களும் அண்ணன் வீட்ல தானே இருந்தாங்க. அண்ணன்கிட்ட பேசிட்டு, அண்ணிகிட்ட பேசிட்டு மல்லியும் கிளம்பி வராங்க. அப்பதான் இந்த மாரி சம்பவம் நடக்குது. உடனடியா நல்ல தம்பி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி "அந்த வண்டி இங்க தான் இருக்கு. அந்த வண்டிய நான் பார்த்துட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்ததா அவன ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அதே மாரி உங்களோட வாட்ஸ்அப் லொகேஷனையும் எனக்கு ஷேர் பண்ணிடுங்க. நான் நேரா அங்க கிளம்பி வந்துடுறேன் அப்படின்ற மாரி சொல்லி, அவரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கேஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த பணம் கட்டு வெளிய வந்துச்சு. அதுல பிரச்சனை இல்ல. அத கொண்டு குடுத்தாங்க. அதுலயும் பிரச்சனை இல்ல. ஆனா முகமூடி அந்த இது அ ஹெல்மெட் போட்டிருந்தாங்க இல்லையா? அத தாண்டி எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த போலீஸ் கண்டுபிடிக்காத நம்ம மல்லி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மல்லி பார்த்த உடனே டப்புன்னு புடிச்சு கடைசியில அவன ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அதாவது அவன் போறான் அந்த ரகுவோட குடோனுக்கு. கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகு வசமா மாட்டிக்கிறான். போலீஸ்லாம் அங்க மாசன்ட்டு குடுத்து, அந்த குடோனையே ஃபுல்லா சுத்தி வளைச்சு, அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே புடிச்சுர்றாங்க. உண்மையிலேயே இந்த ரகு யாரு? என்ன? ஏது? அப்படிங்கிற உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மல்லிக்கு இத்தன நாளா ரகு யாருன்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான். அப்பதான் நம்ம மல்லி யோசிக்கிறாங்க. அப்போ இந்த அதாவது இந்த பணம் இவங்க தான் ஆட்டைய போட்டுருக்காங்க அப்படின்னா, அடுத்ததா இந்த சுடர், ரகு இவங்க எல்லாருக்குமே சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு முன்னாடியே நல்லாவே தெரியும். அப்பதான் மல்லி எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. இதுக்கு மேல உன்னால தப்பிக்க முடியாது. நீயா உண்மைய சொல்லிட்ட அப்படின்னா உண்டு. இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீ வசமா மாட்டப் போற அப்படின்ற மாரி சொல்லி உண்மைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ரகு ரொம்ப நேரத்துக்கு உண்மைய சொல்லவே இல்ல. ஆனா இவன் ஜெயிலுக்கு போறது உறுதியாயி போயிருச்சு. ஏன்னா ரூ. 50,00,000 திருடுனது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சுட்டாங்க. அதுவும் இல்லாம இவனோட இடத்துல எல்லாம் போயிட்டு அந்த ரூ. 50,00,000 எடுத்துட்டாங்க. அதுல பிரச்சனை கிடையாது. இதுக்கு மேல இந்த ரகுவால தப்பிக்க முடியாது. கண்டிப்பா ஜெயிலுக்கு போய் ஆகணும். ஆனா அதே சமயத்துல மல்லி சொல்லக்கூடிய விஷயம், அதாவது அந்த நல்ல தம்பி போலீஸ் கிட்ட, "சார் நீங்க இன்னொரு ஒரு உதவி செய்யணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்க இருக்கக்கூடிய அ ரகுக்கும், அதே மாதிரி கதிரேசனோட வீட்ல இருக்கக்கூடிய அந்த ரேணுகாவுக்கும் சம்மந்தம் இருக்கு. அதாவது கதிரேசனோட மூத்த பொண்ணு அப்படின்ற மாரி சொல்லும்போது, நல்ல தம்பிக்கு ஒண்ணுமே புரியல. அந்த போலீஸ் திரு திருன்னு முழிக்கிறாங்க. "என்ன பேசிட்டு இருக்கீங்க மல்லி? அவங்களே அம்னீசியா பேஷண்ட் இல்லையா?" அப்படி இப்படின்ற மாரி சொல்லி. ஆனா மல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லிடுறாங்க. உண்மையிலேயே அங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா கிடையாது. இவங்க எல்லாருமே கூட்டாளிங்க. அந்த வீட்ல இருந்து பணம் இப்படிதான் பறிபோச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க.
சொல்றாங்க. ஏதோ நேர்லயே பார்த்த மாரியும். ரகுவுக்கு செம்ம ஷாக் ஆக ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் இந்த ரகுவ அடிச்சு விசாரிச்சா எல்லா உண்மையுமே தெரிஞ்சிரும். இந்த ரகுவோட நம்ம நிப்பாட்டக்கூடாது. அந்த வீட்ல இருந்து அந்த பணம் காணாம போனதுக்கான காரணம் ரகு அண்ட் சுடர் 2 பேருமே அப்படின்ற மாரி சொல்லி, அது ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. இப்போ இந்த ரகு உண்மை எல்லாத்தையுமே ஒத்துக்கணும். வேற வழியே கிடையாது. ஒரு பக்கம் மல்லி வீட்டுக்கு போய் இப்ப மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. அந்த சுடர புடிச்சு கழுத்த புடிச்சு வெளிய தள்ளிட்டு இருக்காங்க. ஏன்னா, நம்ம மல்லிய இங்க இருக்கக்கூடாது, வெண்பாவ பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்ன? மல்லி தான் வெண்பா கிட்ட பேசணும். வெண்பாவ பார்த்துக்கணும். இப்படின்ற பல விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. ஆனா சுடர் தேவையில்லாம பண்ணி இப்படி மாட்டிக்குவா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி, இந்த நிஷா இவங்க எல்லாருமே இருந்தாலுமே கூட, மல்லி இந்த சுடர கழுத்த புடிச்சு வெளிய தள்றாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஆனா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது தான், இப்போ போலீஸ் இந்த ரகுவோட மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. ரகுவோட கையில விலங்க மாட்டிட்டு, இப்போ சுடருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. "என்ன சுடர் அப்படி பார்க்குற? அந்த அங்க வர்றது உன்னோட கூட்டாளி ரகு தான். ரகு எல்லா உண்மையுமே சொல்லிட்டான். அதாவது நீ யாரு? எங்கிருந்து வந்த? எதுக்காக 2 பேரும் வந்தீங்க? அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலா தெரிஞ்சிருச்சு. இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல விஜயும், கதிரேசன் அப்பாவும் இங்க வந்துருவாங்க. அவங்களுக்கும் எல்லா உண்மையுமே தெரிய வரப்போகுது. நீ ஒரு போலியான ரேணுகா அப்படின்ற மாரி சொல்லி எல்லாருமே தெரிஞ்சுக்க போறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பயங்கர கோவத்தோட நின்னுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.